ஸோ இன்னைக்கு என்னன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். கோல்ட்மேன் சாக்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு பேங்க் ஒன்று, பெரிய பேங்க் இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு ட்ரேடிங் ஃபர்மும் சரி, அவங்க வேர்ல்டே பேங்க் பண்ற அளவுக்கு தே மேனேஜ் மல்டிபிள் அமௌண்ட்ஸ் ஆஃப் அசெட்ஸ். அதில் வந்து அது ப்ராப் ட்ரேடிங் ஃபர்ம்னு சொல்லுவாங்க. ப்ராப் ட்ரேடிங் ஃபர்ம்னு என்ன சொல்றதுன்னா, உள்ள வந்து நிறைய பேர் வந்து இந்த பேங்க்குக்காக தே வில் ரெக்ரூட் பீப்புள் அண்ட் தேல் ட்ரேட் ஃபார் த பேங்க். அந்த மாதிரி ட்ரேடிங் பண்றவங்க ட்ரேடிங் ஃப்ளோர்னு ஒன்று இருக்கும். அதில் நூற்றுக்கணக்கான பீப்புள் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. அதில் வந்து ஒரு 25 வயசு பையன் ஒருத்தன், அவன் வந்து ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவருக்கு வந்து நிறைய அமௌண்ட்ஸ் வந்து அவரோட ஃபண்டில் வந்து அவங்க இன்செர்ட் பண்ணாங்க. பேசிக்லி வந்து எவ்வளோ வேணாலும் ட்ரேட் பண்ணுற அளவுக்கு அவனுக்கு அக்கௌண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க பேலன்ஸ். ஸோ அவர் என்ன தெரியாமல் பண்ணிட்டாங்கன்னா, ஃபேட் ஃபிங்கரிங்னு சொல்லுவாங்க. ஃபேட் ஃபிங்கர்னா என்ன அர்த்தம்னா, தெரியாமல் மிஸ்கிளிக் பண்ணி நிறைய ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிட்டாரு மார்க்கெட்டில். அவர் வந்து பிளேஸ் பண்ண ஆர்டர் பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயிலில் வந்து இடிஎஃப்ல வந்து அவர் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தார். க்ரூட் ஆயிலில் வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து தெரியாதனமாக பிளேஸ் பண்ணிட்டார். 1000 குவான்டிட்டி பிளேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக 1,00,000 குவான்டிட்டி அந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டாரு. ஸோ ஒரே ஷார்ட்ல வந்து ஒரு $10 மில்லியன் உள்ள ட்ரேடு வந்து பிளேஸ் பண்ணிட்டாரு. அப்படி பிளேஸ் பண்ணோன்னா அவருக்கே அறியாம அதை பிளேஸ் பண்ணிட்டாரு, தெரியாம தப்பா பண்ணிட்டாரு. பிளேஸ் பண்ணோன்னா அந்த இடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10% வந்து மேல வந்து சர்ஜ் ஆச்சு. அந்த மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஒரு 10% சர்ஜ் ஆச்சு. ஏன்னா எங்கேருந்து இந்த மேசிவ் அமௌண்ட் ஆஃப் ஆர்டர் வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. ஆனா அதுல என்ன ஒரு காமெடியான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த அந்த பிளேஸ் பண்ண டயத்துல நியூஸ் சேனல்ஸ் வந்து என்ன சொன்னுச்சுன்னா, சவுதி கிங் வந்து ஓபெக் ரிலேஷன்ஷிப்ல வந்து அவங்களுக்கு தே ஆர் நாட் ஹாப்பி அபவுட் த ஓபெக் ரிலேஷன்ஷிப். ஸோ தே ஆர் ஆக்சுவலி பையிங் க்ரூட் ஃபியூச்சர்ஸ் வந்து லாங் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நியூஸ் சேனல், நியூஸ் ஆங்கர்ஸ், ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ், பெரிய வெல்த் மேனேஜர்ஸ் நிறைய பேர் அதை சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல என்ன காமெடினா, அவரு அந்த சின்ன ஒரு 25 வயசு பையன் பண்ண தப்புல 10% மார்க்கெட் போச்சு மேல. ஆனா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நியூஸ் சேனல்ஸ் வச்சுக்கிட்டு அவங்களே ஒரு ஸ்கிரிப்ட் உண்டாக்கி அவங்களே சொல்றாங்க இதுதான் ரீசன், மல்டிபிள் ரீசன் சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, மார்க்கெட் என்ன ரியாக்ட் பண்ணும், என்ன பண்ணும், அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. பேசிக்லி யார் இருக்கா, யார் ட்ரேட் பண்றா, எத்தனை பேர் என்ன வாங்குறாங்க, எஃப்ஐஎஸ் ஏன் செல் பண்றாங்க, மோஸ்ட் ஆஃப் த டைம் பீப்புள் டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த மார்க்கெட் அட் ஆல். உங்களுக்கு என்ன தெரிய வேண்டியது இருக்குன்னா, நீங்க எந்த மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அந்த மார்க்கெட் வந்து ஒரு க்ரோயிங் ஆன மார்க்கெட்டா, அதுக்கு வந்து பொட்டென்ஷியல் இருக்கா, அது ஒரு எமர்ஜிங் ஆன மார்க்கெட்டா தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க அந்த மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணா போதும். அதுக்கு மேல இருக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும்னு அவசியமே கிடையாது. பிகாஸ் 99% ஆஃப் த டைம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ், இந்த இன்க்ளூடிங் மை செல்ஃப், நான் வந்து நிறைய பேர் வந்து ரீசன்ஸ் சொல்லுவாங்க ஏன் மார்க்கெட் ஃபால் ஆச்சு, ஏன் ரைஸ் ஆச்சு மார்க்கெட். யூ வில் நெவர் ஃபைண்ட் அவுட் த ரீசன் வை த மார்க்கெட் ரைஸ் அண்ட் வை த மார்க்கெட் ஃபால். ஸோ பாஸ்ட் 5 மாசமா மார்க்கெட் ஃபாலோ ஆகிட்டு தான் இருக்கு. நிறைய பேர் நிறைய ரீசன் சொல்றாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, புதுசாக ஒரு ரீசன் சொல்றாங்க, க்ரோத் ஃபேக்டர் இல்லைன்னு. பட் என்ன இதில் ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரி வந்து இன்டாக்டாக தான் இருக்கு. அவங்களோட ஜிடிபி க்ரோத் ரேட் பார்த்தீங்கன்னா நாமினலாக 6%, 7% ரேஞ்சில் தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நாமினல் ஜிடிபி ரேட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் க்ளோஸ் டு 10%, விச் இஸ் இன்க்ளூடிங் த கரன்சி டிவேல்யூ. ஸோ 10% கிட்ட இருக்கும். அப்புறம் கார்பரேட் ஏர்னிங்ஸ் வந்து அந்த ஜிடிபிக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். கார்பரேட் ஏர்னிங்ஸ் வந்து உங்களுக்கு 12 to 13% growth இருக்கும். ஸோ யூ ஜஸ்ட் நீட் திஸ் டேட்டா டு இன்வெஸ்ட் இன் த மார்க்கெட். மற்ற எல்லா நாய்ஸையும் நீங்கள் கேன்சல் அவுட் பண்ணிட்டு இந்த டைம் ஆஃப் மார்க்கெட்டில் தான் நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா இந்தியாவோட மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர் வந்து இன்டாக்டாக தான் இருக்கு. நீங்க 6%, 7% ஜிடிபி growth வந்து கண்டிப்பா கிடைக்கும். 5% இருந்தா கூட உங்களுக்கு 10% நாமினல் ஜிடிபி growth இருக்கும். அப்போ 11% ரிட்டர்ன் கிடைக்கும் மார்க்கெட்ல இருந்து. ஸோ யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் தட் அட் ஆல். நீங்க என்ன பண்ணலாம்னா, யூ ஆர் பேசிக்லி இன்வெஸ்டிங் ஆன் இந்தியா. ஓகே.
ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், டைவர்சிஃபைங் யுவர் போர்ட்ஃபோலியோ இஸ் வெரி சேஃப். இட்ஸ் இன் அ சேஃப் சைட். ஒரு பர்டிகுலர் செக்டர் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இந்த மாதிரி டைமில். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து முக்கியமான கான்செப்ட் இங்கே என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் செக்டர்ஸை வந்து எப்போதுமே ரீவேல்யூவேட் பண்ணி அது செலக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதனால நீங்கள் யூ ஹேவ் வெரி லோ பர்சன்டேஜ் ஆஃப் சான்சஸ் தட் யூ வில் நாட் ஹாவ் growth in your portfolio. So please don't take all these noises inside your head and saying that இது வந்து இன்வெஸ்ட் பண்ணுற கரெக்டான டைமில் இந்தியா க்ரோத் ஸ்டோரி இல்லை. எல்லா டைமுமே வந்து இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே தான் போயிருக்கு. ஸோ திஸ் டைம் இஸ் நாட் ஈவன் டிஃப்ரெண்ட் பிகாஸ் the macroeconomic factor of India is intact. Please remember that.